வந்திருக்கோம் அப்படின்னா வந்து லார்ஜஸ்ட் பெட் ஷோக்கு தான் வந்திருக்கோம். சிங்கிள் பர்சன் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் ஒரு டிக்கெட்டும். ஆன்லைனில் கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பெட்டோடு வந்தாலுமே 350 ருபீஸ் தான் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ எல்லா கேட் டாக்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்திருந்தாங்க, இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். ஸோ இந்த ஃபுல் ஏரியாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ், சாங்ஸ் எல்லாமே நல்லா வைபாக இருந்தது. அண்ட் ப்ளே ஏரியா ஃபார் பெட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெட் ஷோக்காக ஸ்டேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஃபேஷன் ஷோக்கு. அண்ட் அது வந்து ஈவினிங் போல் நடந்தது. மார்னிங் சம் கான்சர்ட் மாதிரி அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா பெட் வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ மெனி பெட்ஸ் வந்தது. ஒன்று ஒன்றா நீங்கள் எல்லாமே வீடியோவில் பார்ப்பீங்க. சாப்பிட போறாங்க. அவங்க கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பைத்தான். ஸோ ரொம்பவே பயங்கரமாக, ரொம்ப பயந்துட்டேன் நான். என்னடா பாம்பெல்லாம் இவ்வளோ அசால்ட்டாக கையில் வச்சு. அப்படியா? ப்ளீஸ் நானி அது 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 ப்ளீஸ் நானி நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும் பெட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் அமௌண்ட்டு. ஸோ அதை பே பண்ணி ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆஸ் அ அனிமல் லவ்வர் வந்து எனக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. என்னோடய ரியாக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேர்டோ இப்போ எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி அவைலபிள் எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது. பட் ஸ்டில் வந்து இது எல்லாமே ஒரே இடத்துல எல்லாரும் அவங்கவுங்க பெட்ஸை கொண்டு வந்து ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த பெட்களாவோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். எப்போ நடக்குன்ற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சரி ஜம்ப் பண்ணுவாங்க. சரி செல்ஃபி சாஃப்டா இருந்தது பாம்போட ஸ்கின்னு. இவனை பாருங்க எவ்வளோ ஜெய்ஜான்டிக்கா, என்ன கூலா ஏன்னா ஆவட்டா படுத்துட்டு இருக்கானு.
பப்பீஸுமே இங்கே வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் செல்லிங்கை தவிர அடாப்ஷன்ஸுமே நிறையா இங்கே இருக்குது. இந்த ஷோ போனோம் அப்படின்னா டாக்ஸுமே நம்ம அடாப்ட் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்ட் லார்ஜ் ஆஃப் கேட் வந்து ஒரு ஃபுல் ஹாலில் இருந்தது. அந்த கேட்டு ஷோ நடக்குது. ஸோ அந்த கேட்டை வந்து ரொம்ப நல்லா பராமரிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேட்க்கு நிறையா அவார்ட்ஸுமே வந்து ஜட்ஜஸ் எல்லாருமே சம் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே இந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜென்டிக்கான கேட் எல்லாமே நான் வந்து தூக்கி பார்த்தேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோஸில் ஒரு கிளிப்பிங்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படியே தான் இருக்கும் அவன். இவன் இருக்கா பாரு, பெங்கால் கேட் வந்துட்டான் பாரு. ஐயோ என்ன பிடிச்சிருச்சு அவனுக்கு. வெளியே செம்ம ஹாட்டாக இருக்குன்றதுனால வந்து டாக்ஸ் எல்லாரையுமே இந்த ஏசி ஹால்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. பட் அந்த டாக்ஸ் எல்லாம் பெயிண்ட் வச்சிருது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் கேட்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக வந்து பயப்படுதுனால டாக்ஸ் யாருமே உள்ளே வர வேண்டாம்னு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ கேட்டோட ஹெல்த், அதோட எப்படி ஆக்டிவாக இருக்குது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் அவார்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சைடில் வந்து கேட் ஃபுட்டு, லிட்டர்ஸ் நிறைய ஸ்டால்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ சம் கேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தூக்குறதுக்குமே அலோவ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே க்ரேஸியாக இருந்துச்சு. எக்கச்சக்க பெங்கால் கேட்ஸ் தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே அவங்களோட கேட்டை கொண்டு வந்தாங்க. இவர் எப்படி எக்ஸாமைன் பண்ணுறாருன்னு பாருங்க கேட்டை. இது ஆக்சுவலி பூனை மாதிரி இல்லை, ஏதோ வந்து ஒரு புலிக்குட்டியை தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெருசா இருந்தது. Elegant cat, short hair, with the blue eyes, with a triangle shape. My adult runner-up series. This girl, and also got my reserve best of breed. Applause for my adult winner and my best of breed. No, this is not from Egypt. The name is like Egypt things, but it's not coming from Egypt. This is this cat is not a hairless, still have a hair with a small amount of hair, so we can touch, we can feel the skin. To judging the Sphinx cat, first we have to touch, we feel the skin, we have to see the healthy of the skin. There is no defect. The skin is clean, oily. That's why it's because the cat there is with a small amount of hair. We can see the wrinkles of the skin everywhere, on the top of the head, on the body, everything. One of the characteristics of a Sphinx is the belly pickup should have the belly, and the
were used